இன்னைக்கு நாம தளபதி வீஸ் இளைய தளபதி கோட் படத்தை தாங்க பார்க்க வா இப்பதாங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போயிட்டு வந்த என்ன ஒரு ஃபீல்னாக்கா ஃபர்ஸ்ட் டே கோல்டு கிளாஸ் சரியா செம்மையா பால்கனில உட்காந்து செம்மையா படம் பார்த்தாங்க. ஓபன் பண்ணனே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண மாதிரி தான் ஜெமினி மேன் ஓபன் மாதிரி தான் இருந்துச்சு. ஸ்டோரியோட ஒன்லைன் என்னன்னாக்கா ஹீரோ வந்துட்டு அதாவது நம்ம காந்தி அவங்களோட டீமை கூட்டின்னு போயிட்டு வில்லன் மேல அட்டாக் பண்றாங்க. அங்க வந்துட்டு மேனன் நிக்கிறானே ஒரு சர்ப்ரைஸ். அதுல பாத்தீங்கன்னாக்கா மேனன் ஃபேமிலி இருந்திருக்கு. அத ட்ரெயின் பிளாஸ்ட் பண்ணதுல எல்லாரும் செத்துறாங்க, மேனை மட்டும் பொழிச்சிடணும். அந்த பொழிச்ச வில்லன் வந்துட்டு ஹீரோ ஃபேமிலியை என்ன மாதிரி எல்லாம் பண்றான், ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் சாவடிகள். இது ரிவெஞ்ச். இது ஹீரோவோட பையன் வச்சே ஜீவனை வச்சே பண்றதுதான் இதுல இருக்கிற ட்விஸ்ட். இது தாங்க ஒன் லைன் ஸ்டோரி படத்தோடது. எல்லா படத்தோடது ஒன் லைன் ஸ்டோரிக்கு சொல்ல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். வெங்கட் பிரபு இந்த மூவில வந்துட்டு ஒன் லைன் ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி தானே வச்சிருக்காங்க. ஃபன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கேட்டீங்கன்னாக்கா நிறைய இடத்துல ஃபன் இருக்குங்க. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் எனக்கு போனதே தெரியல. படம் மொத்தமே 3 hours போனதே தெரியல. இன்னும் விஜய் அண்ணா இன்னும் கொஞ்ச நேரம் ஸ்கிரீன்ல காட்டி இருக்கலாமோன்னு தான் தோணுச்சு. இன்னும் செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு சாங் வருது நம்ம விஜய் அண்ணாக்கும் த்ரிஷா அவங்களுக்கும் செம்மையா இருந்துச்சு. அந்த சாங் த்ரிஷா அவங்க அவ்வளவு வைப் பண்ணலனாலும் நம்மளுக்கு விஜய் அண்ணா மட்டும் அந்த விஜய் அண்ணாவோட பையன் செம்மையா வைப் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த வைப்ல என்ன வைப்னாக்கா எந்திரிச்சு நிறைய பேர் டான்ஸ் ஆடினாங்கன்னா பாத்துக்கோங்களேன், அவ்வளவு வைப்பா இருந்துச்சு. இது இன்னொரு சாங்க்கு அவ்வளவுதான் எந்திரிச்சு டான்ஸ் ஆடினாங்க. ஆனா அந்த இன்னொரு ஹீரோனிக்கோட நம்ம விஜயானா போட்ட டான்ஸுக்கு பாவம் யாருமே கண்டுக்கல. தியேட்டரே மயான அமைதியா இருந்துச்சு. இன்னும் பல சீன்ஸுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா விஜய் அண்ணாவோட புள்ளைய நடிச்சவங்க அவங்க இன்ட்ரோ சீன்ல அதாவது அவங்க மீட் பண்ணும் போது நிறைய பேர் சிரிக்கிறாங்க. அது கொஞ்சம் அவ்வளவு ஒர்க் அவுட் ஆகலைங்க. இல்ல கடுப்பான ஒரு விஷயம் இருக்குங்க, இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இது உண்மையில எனக்கு தான் கடுப்பாச்சா இல்ல எல்லாருக்கும் கடுப்பாச்சா நீ தெரிஞ்சுக்கணும். கிளைமேக்ஸ் சீன்ல விஜய் அண்ணா வந்துட்டு அதாவது மேனனை வந்துட்டு கூட்டின்னு போயிட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் கதவை ஓபன் பண்ணுவாரு. ஓபன் பண்ண ஒருத்தர் கை கழுவி நிற்பாரு. அவர் வந்துட்டு ஃபேன்ஸ்னால இப்படிதான் அப்பா தொலை பண்றேன்னு சொன்னேன். சரி நாங்க ஏதோ பெரிய செலிபிரிட்டி அதாவது விஜய் அண்ணாக்கு ஃபேன் ரேஞ்சில் இருக்கணும்னா அவர் எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்கணும்னு நான் நினைச்சேன். பார்த்தாங்க எஸ்கே தூக்கி வார போட்டுச்சு. எஸ்கேக்கு விஜய் அண்ணா ஃபேன் மாதிரி பேசுனது எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கம்மியா தான் பேசினாரு. சரிங்க பாத்துக்கிறேன், இந்த நாட்டே உங்க கையில ஒப்படைக்கிறேன்னு விஜய் அண்ணா சொல்றது, அது அவர் சொல்றது ஓகே. பட் என்ன இருந்தாலும் அது கொஞ்சம் ஆட்டிடியூடா இருக்கும். கொஞ்சம் சீன் கம்மி பண்ணிக்கலாம், நார்மலா பண்ணிருக்கலாம் நினைக்கிறேன். ரிஷா அவங்களே எவ்வளவு சாதாரணமா வந்துட்டு போயிட்டாங்க, இவரும் சாதாரணமா வந்துதான் நல்லா இருந்திருக்கும். வெங்கட் பிரபு லாஸ்ட் கிளைமேக்ஸ் சீன்ல எல்லாம் கிளிப்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா வணக்கம் வைக்கிற மாதிரிதான் இருந்துச்சு. அவரே அவ்வளவு சிம்பிளா இருக்கும் போது இவருக்கு என்னத்துக்கு இங்க இவ்வளவு ஓவர் ஆட்டிடியூட் இருக்க கூடாதுங்க, இருக்கவே கூடாது. ரெமோ ஆடியோ லான்ச்ல அழுந்தவரு இப்ப இவ்வளவு ஆட்டிடியூட் காட்டுறது கரெக்டா ராங்கா? நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இதுதாங்க இந்த படம். இதுக்கு மேல என்ன சொன்னாலும் ஸ்பாய்லர் ஆகுங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, ஓபன் பண்ணா நம்ம விஜய் அண்ணாவை எப்படி காட்டுறாங்கனாக்கா கேப்டனோட ஃபேஸ் அவரோட வாய்ஸ் வச்சுதான் காட்டுறாங்க. ஃபியூ செகண்ட்ஸ் அது ஏதோ பிசினஸ்க்காக யூஸ் பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி தோணுச்சு பாத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க நம்ம ரிவ்யூ. நம்ம எதுவும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. இதுக்கு மேல படத்துல உட்காந்து வைப் பண்ணிக்கோங்க. விஜயண்ணா ஃபேன்ஸ் எல்லாம் 3 hours விஜயண்ணா கண்டிப்பா பார்க்கல. ஏன்னா படம் மொத்தத்துல நிறைய இடத்துல விஜயண்ணா தான் காட்டு. தேங்க்யூ, லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.